ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான வீடியோட வந்திருக்கேன். நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்த வீடியோ ஃபுட் பிரைட்டனிங்க்கு ஏதாவது ப்ராடக்ட் லான்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட ப்ராடக்ட்ஸ் கமல் நேச்சுரல்ஸில் நீங்கள் என்னென்ன ஸ்க்ரப்பு இதெல்லாம் வச்சுருக்கீங்களோ, ஃபேஸ்க்கு எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் ஃபுட்டுக்கும் தாராளமாக பண்ணிக்கலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக ஃபுட் பிரைட்டனிங்காகவே இன்ஸ்டண்ட்டாகவே ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு சூப்பரான ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். இது கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட். மந்த்லி ஒன்ஸ் மட்டும்தான் இதை நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம். எப்போதுமே நம்மளோட கேட்லாக்ல இது இருக்காது. எப்போல்லாம் ஸ்டேட்டஸில் அப்டேட் பண்ணுறோமோ அந்த டைமில் நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கலாம். 2 ஸ்டெப்ஸ் போதும், ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். கமலி நேச்சுரல்ஸ் உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ஒரு ஹோம்மேடு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட். பாத் பவுடர், பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், க்ளோவிங் பவுடர், green oil, red oil, oily skin powder, dandruff, itching, hair fall, fast hair growth, hair regrowth, anti-aging, wrinkles, oily skin, extremely oily skin, pimples mark, black spot, இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸ். எப்போதுமே நான் சொல்றதுதான், ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபுட் பிரைட்டனிங்க்கு இதுக்காகவே சூப்பரான ஆயில்ஸ், கிளென்சிங் ஆயில், நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்குற ஆயில்ஸ் வந்து மேக் பண்ணோம். மேம் இது வந்து பிரைட்டனிங் ஆயில் தானே அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. இதுக்காகவே நான் மேக் பண்ண ஆயில். இந்த ஆயில் வந்து நம்மளோட ஃபுட்டை நல்லா வந்து கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும், நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும். போட்ட உடனே வந்து ஒரு வாரம் உங்களோட ட்ரைனஸ் இந்த மாதிரி இது எல்லாமே இருந்தாலும் ஒரு வாரம் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஷைனிங் லுக் வந்து இந்த ஆயிலில் உங்களுக்கு கிடைக்கும். இது கூட நம்ம ஆட் பண்ணுறது பியோர் ஆர்கானிக் ஷாப்பில் வாங்கின ஹனி வந்து ஆட் பண்ணுறோம். ஹனி வந்து ஒரு நல்ல ப்ரிசர்வேட்டிவ் அப்படிங்கிறனாலேயே இது கூட ஆட் பண்ணுற எந்த இன்க்ரீடியண்ட்டுமே கெட்டு போகாது. இது வந்து மேக்ஸிமம் ஒரு 2 மந்த் வரைக்கும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். இல்லை மேம் நான் 2 மந்த்துக்கு மேலேயே வச்சுருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கோங்க. நீங்கள் எடுத்தோடனே வாங்கின உடனே உங்கள் கையில் வந்தோடனே நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கோங்க. எப்போ வேணாலும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு 6 மந்த் வரைக்கும் கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. எப்போதுமே நம்ம வந்து ஃபுட் வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கோம்னாலுமே ஃபேஸுமே வந்து நல்ல ஒரு பிரைட்னிங் வந்து இருக்கும். ஏன்னா டெட் செல்ஸ் நிறைய ஃபுட்டில் இருந்துச்சுன்னா அது வந்து ஃபேஸ்லேயுமே ரியாக்ட் ஆகும். நிறைய நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்துட்டு இது தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம க்ளீனிங் மெத்தட் எப்படின்னு பார்த்துடலாம். என்னோடய ஃபஸ்ட்டு நான் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்னோடய ஸ்கின் வந்து டோட்டலி ட்ரை ஸ்கின். ஒரு 100% மெயின்டெனன்ஸ் கொடுத்துட்டே இருந்தால் மட்டும் தான் ஸ்கின் நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா கம்ப்ளீட்டாக 1 வீக்கில் என்னோடய ஸ்கின் வந்து போயிடும். அந்தளவுக்கு ஒரு ட்ரை ஸ்கின் என்னோடது. இப்போ நம்மளோட ஃபுட் க்ரீம், இது வந்து நல்ல ஒரு ஃபுட் பிரைட்னிங் க்ரீம், ஷைனிங் க்ரீம், என்ன வேணால் சொல்லிக்கலாம். ஒரு ஹோம்மேட் 100% நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாத ஒரு க்ரீம் பேஸ்டு ஃபுட் பிரைட்டனிங். ஓகே, இப்போ தேவையான ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. காலை நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க, இல்லை வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நல்ல ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணணும், சோப் போட்டு வாஷ் பண்ணணும் இல்லவே இல்லை. நார்மல் வாட்டரில் சும்மா வாஷ் பண்ணிக்கோங்க போதும், இல்லை வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட அந்த ஃபுட் பிரைட்னிங்கை ஒரு 2 ஸ்பூன் இல்லைனா 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உங்கள் காலுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் பெடிக்யூர் மட்டும் கிடையாது, மெனிக்யூர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்துட்டு ஃபுல் பாடிக்கும் வீக்லி ஒன்ஸ் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். சேம் மெத்தடு தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி நல்ல ஒரு ஸ்க்ரப்பு வந்து கொடுங்க. இது ரொம்ப ஜென்டலாக ஸ்க்ரப் ஆகும், ரொம்ப மைல்டாக ஸ்க்ரப் ஆகும். நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எல்போவில் எனக்கு ரொம்ப டார்க்னஸ் இருக்குது, ஃபேஸில் வந்து டார்க்னஸ் இருக்குது அப்படின்னா எங்கெல்லாம் உங்களுக்கு டார்க் பார்ட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல் பாடிக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ், மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் எவ்வளோ நேரம் வேணாலும் விடலாம். உங்களோட டைம் பொறுத்து விட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து வாஷ் பண்ண போகிறேன். நீங்கள் நெயிலில் இதுக்கு முன்னாடி வந்து நெயிலெலாம் கட் பண்ணிக்கோங்க. நான் அதெல்லாம் உங்களுக்கு காட்டலை. நம்ம எப்போதுமே இந்த ஃபுட் மெயின்டெனன்ஸ்னாலே வீக்லி ஒன்ஸ்னால் இந்த நெயில், இந்த அதுக்கு சுற்றி உள்ள டெட் செல்ஸ் இதெல்லாம் நம்ம எடுத்துடணும். ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா நீங்கள் பாடிக்கு யூஸ் பண்ணுற சோப் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பியோர் சோப் யூஸ் பண்ணி நான் காட்டுறேன் உங்களுக்கு. நீங்கள் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இந்த மாதிரி ஒரு தனியாக ஒரு மெயின்டெனன்ஸ் கொடுக்குறேன்னா ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்குவேன். நான் வாவோட ஆப்பிள் சிரப் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவேன், அதுவே யூஸ் பண்ணிக்குவேன். இன்றைக்கி வந்து நான் சோப்பு தான், ஏன்னா மேக்ஸிமம் எல்லோரும் சோப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நான் சோப்பே யூஸ் பண்ணி காமிக்கிறேன். வாஷ் பண்ணதுக்கப்புறமே இன்ஸ்டண்ட்டாகவே உங்களால் பார்க்க முடியும், அவ்வளோ சாஃப்டாக ஒரு மாதிரி நல்ல ஒரு க்ளோவாக
நல்ல ஒரு பிரைட்னஸ் இருக்கும். இதோட முடிஞ்சிடுச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை. இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய ஸ்டெப் ஒன்று இருக்குது. கண்டெல்லாம் ஒரு 10 to 15 minutes வந்து ஃபுட்டுக்காக வீக்லி ஒன்ஸ் ஒதுக்குங்க. போதும். வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணாலே போதும். இல்லை நான் 4 நாளைக்கு ஒரு தடவை பண்ணுவேன், தாராளமாக பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரிலாம் மெயின்டைன் பண்ணிங்கன்னா பிக்மெண்டேஷன் கூட ரெடியூஸ் ஆகும். அடுத்த ஸ்டெப் என்னென்னா நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணுறது. நான் யூஸ் பண்ணுறது ஸ்கின் லைட்னிங் ஃபேஷியல் பவுடர். நம்ம கமல் நேச்சுரல்ஸில் பிரைட்னிங் ஃபேஷியல் பவுடர் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா யூஸ் பண்ணலாம். பிரைட்னிங் ஸ்க்ரப் வச்சுருக்கீங்கன்னா யூஸ் பண்ணலாம். அண்ட் ரிச் க்ளோவிங் அண்ட் லைட்னிங் பவுடர் வச்சுருக்கீங்கன்னா யூஸ் பண்ணலாம். என்னெல்லாம் ஸ்க்ரப் ஆகிறது கையில் வச்சுருக்கீங்களோ அது தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்துட்டு அப்ளை பண்ணி நல்ல ஒரு ஸ்க்ரப்பு கொடுத்துருங்க. 3 to 5 minutes வந்து நல்லா ஸ்க்ரப் கொடுங்க. இந்த ஒரு ஸ்கின் லைட்னிங் பவுடர் எதுக்காக நான் சூஸ் பண்ணேன்னா இதில் ஆரஞ்சு பீலோட குட்னஸ் நிறைய இருக்கும். ப்ளஸ் வந்து நம்மளோட இந்த ஹனி ஃபுட் பிரைட்னிங்லையும் உங்களுக்கு ஆரஞ்சு பீலோட குட்னஸ் அண்ட் தென் வந்துட்டு உங்களுக்கு ரோஸ் பெட்டல்ஸ் நிறைய அதில் வந்து டீடான் பண்ணுறதுக்கான ப்ராடக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே நம்ம ஸ்க்ரப் பண்ணும்போதும் இதில் வந்து நிறைய ரோஸ் பெட்டல்ஸ் ஆரஞ்சு பீல் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸ்கின் லைட்னிங் ஃபேஷியல் பவுடர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோட ஸ்மெல்லுமே நல்லா அப்ளை பண்ணி ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு 5 minutes நீங்கள் விடுறது உங்களோட விஷயம். நான் வந்து 5 minutes விட்டுட்டு வாஷ் பண்ணுறேன். இல்லை நான் உடனே எனக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் உடனே கூட ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஸ்கின் நல்லா சூப்பராக ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும். அண்ட் தென் உங்களுக்கு வந்துட்டு கிராக் இருக்குது அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு நம்மளோட ஃபுட் ஆயில் யூஸ் பண்ணி கிராக்கை வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. எனக்குமே நிறைய கிராக் இருக்கும். இந்த நார்மல் செப்பல்லாம் நான் போடவே மாட்டேன், ஷூ டைப் தான் போடுவேன். ஆனால் இப்போல்லாம் வந்து நார்மல் செப்பல் நிறைய போடுறேன். அதே மாதிரி நீங்களும் நிறைய ஃபீட்பேக் ஷேர் பண்ணியிருக்கீங்க, இப்போலாம் நார்மல் செப்பல் போடுறேன், ஃபுட் கிராக்கே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரியே நம்மளோட ஃபுட் அழுக்காக இருக்குது, ஒரு மாதிரி ட்ரையாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்துட்டு மஸ்ட்டு ட்ரைன்னு நான் சொல்லுவேன். அப்புறம் என்ன அழகழகாக செப்பல் போட்டு நம்ம வந்துட்டு சீன் போட்டுக்கலாம். இப்போ நான் எங்கே போகிறேன்னா இன்னுமே வந்து ஒரு ஸ்டெப் இருக்குது. என்னென்னா மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக பாடி லோஷன் அப்ளை பண்ணுவோம். நீங்கள் என்ன பாடிக்கு வந்து லோஷன் அப்ளை பண்ணுறீங்களோ அதை வந்து அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா அந்த மாய்ஸ்சரை வந்து தக்க வச்சுக்கும், அந்த சாஃப்ட்னஸ் வந்து தக்க வச்சுக்கும். அடுத்து நீங்கள் ஒரு 4 daysக்கு அப்புறமோ 1 weekக்கு அப்புறமோ கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா ஃபுட் வந்து அந்தளவுக்கு ஒரு ட்ரைனஸ்ஸை இந்த மாதிரி ஆகவே ஆகாது. எப்போதுமே சாஃப்டாக அழகாக மெயின்டைன் பண்ணலாம். என்னோடய கால் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நான் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ ட்ரையாக ஒரு மாதிரி காமிச்சேன், இப்போ வந்து எவ்வளோ நல்லா இருக்குது நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி இவ்வளோ மொக்கையாக ஒரு நெயில் பாலிஷ்லாம் போடாமல் நல்ல நெயில் பாலிஷ் போட்டு அழகுப்பட்டு நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இது வந்து ஷைனிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. காலுக்கும் பாதத்துக்குமே நிறைய வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். இதில் வந்து எந்த டூல்ஸுமே நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. இல்லை ஃபுட் பிரைட்டனிங்க்கு நம்ம வீட்டில் பண்ணுறதா இருந்தாலுமே டூல்ஸ் யூஸ் பண்ணால் தான் க்ளீன் பண்ண முடியும். அப்புறம் 10 நிமிஷம் காலை ஊற வைக்கணும், இந்த மாதிரி நிறைய வேலை இருக்குங்கிறதுக்காகவே நிறைய பேர் நம்ம அதை கவனிக்கவே மாட்டோம். தேவையில்லை, இதை மட்டும் மெயின்டைன் பண்ணாலே போதும். எந்த டூல்ஸுமே நம்மளுக்கு தேவையில்லை. இந்த ஒரு மெயின்டெனன்ஸாக 4 days ஒன்ஸோ இல்லை 1 week ஒன்ஸோ கொடுத்துட்டு இருங்க. பாருங்கள் நான் வந்து கால் வந்து என்னோடய கால் எப்படி இருக்குது அண்ட் தென் வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்னு. அப்புறம் என்ன நம்ம வீட்டு டைல்ஸ்லேயே கால் இவ்வளோ நல்லா இருக்கே அப்படின்னு நடந்து பார்த்து சீன் போட்டுக்க வேண்டியதான். நீங்கள் நம்ம கமல் நேச்சுரல்ஸில் இந்த கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட்டை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேறு என்ன ப்ராடக்ட் வாங்கினாலும் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களோட ஸ்கின் டைப் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் செட் ஆகுங்கிறத உங்களுக்கு ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் மாதிரி நான் கொடுத்துருவேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.